மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கான கலந்தாய்வு காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் இருக்கும் SRM பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவன், மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு குறித்த விவரங்களை சொல்லுங்க. நாடு முழுவதும் உள்ள மருத்துவ படிப்பு இடங்களுக்கு மருத்துவ கலந்தாய்வு நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் இந்த சட்டம் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வந்தாலும் தனியார் கல்லூரிகளில் உள்ள 35% இடங்களும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் உள்ள அனைத்து இடங்களிலும் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இந்த ஆண்டு முதல் நிரப்பப்படுகின்றன. அதன் அடிப்படையில் சென்னை SRM பல்கலைக்கழகத்தில் உள்ள இடங்கள் அனைத்தும் நிகர்நிலை பல்கலைக்கழகமான இந்த SRM பல்கலைக்கழகத்தில் அனைத்து இடங்களும் கவுன்சிலிங் மூலம் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனை பற்றி விளக்குவதற்காக இந்த பல்கலைக்கழகத்தின் இணை இயக்குனர் கோபால் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவர்களிடம் கேட்கலாம். சார், இந்த கவுன்சிலிங் எந்த அடிப்படையில் நடைபெறுகிறது? இந்த மாணவர்களின் சேர்க்கை எப்படி நடைபெறுது? இது கவுன்சிலிங் இந்த நீட் தேர்வு மூலிமா அகில இந்திய லெவலில் எல்லாம் எழுதி வந்திருக்காங்க. ஸோ அந்த நீட் தேர்வு படி இது கவுன்சிலிங்கிற ஒரு முறையில் தேர்ந்தெடுக்கணும். விண்ணப்பம் அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி விண்ணப்பம் பண்ணுறவங்களோட அடிப்படையில் அதை ரேங்க் பண்ணி அந்த ரேங்க் ஆர்டர் படி நம்ம கவுன்சிலிங் கூப்பிடுறோம். இப்போ SRM பொறுத்த வரைக்கும் நமக்கு 2443 அப்ளிகேஷன்ஸ் கிடச்சிருக்குது. அந்த 2443 நம்ம ரேங்க் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுபடி நம்ம கூப்பிட்டுருக்குறோம். கவுன்சிலிங் 3ஆம் தேதி, அதை நேற்று 3, 4, 5 3 நாள் நடக்குது. இது முதல் நாள் நாங்கள் 600 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்ருக்கோம். இந்த 600 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 10 விழுக்காடு அட்மிட் ஆகிருக்கிறாங்க. ரெண்டாவது நாள் இன்றைக்கி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதில் ஒரு அனதர் 600 நாங்கள் கால் பண்ணியிருக்கிறோம். இந்த 600 முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி செகண்ட் கவுன்சிலிங்கிற மாதிரி நாங்கள் கால் பண்ணுவோம். அந்த செகண்ட் கவுன்சிலிங்கில் அடுத்த 1200 பேரை நாங்கள் கால் பண்ண போகிறோம். இதுக்கு அப்புறமாவும் ஒரு கவுன்சிலிங் வைக்கணுன்னா வைக்கலாம். அதில் இதில் வர முடியாதவங்க அவங்க கலந்து கொள்ளலாம். அதே ரேங்க் ஆர்டரில் தான் எடுக்கணும். ஆனால் தேசிய அளவில் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் ஏதாவது வந்திருக்காங்களா? நேற்று வந்திருக்கான்னு சொன்னீங்க. அது எதன் அடிப்படையில் வர? இது வரைக்கும் நீட்டு அடிப்படையில் நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கும்போது 90க்கும் மேலே இருக்கிற பர்சன்டைல்ன்றது அதுபடி 578 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 80லேருந்து 90 கிட்டத்தட்ட 608 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. 70லேருந்து 79 கிட்டத்தட்ட 450 பேர். ஸோ இது தோராயமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 பேர் ஒவ்வொரு 10% இங்கே SRMல அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இந்த கலந்தாய்வு 3 நாட்கள் நடைபெறுவதாகவும் நேற்று இன்று நாளை நடைபெறவிருக்காகவும் நாளை BDSக்கான கலந்தாய்வு நடைபெற இருப்பதாக இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.